துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பானது குறைய ஆரம்பித்திருக்கும். நீங்கள் தான் குடும்பத்தை இவ்வளவு நாட்கள் இவ்வளவு வருடங்களாக பார்த்து கொண்டும் இருந்திருப்பீங்க. கண்ணும் கருத்துமாக குழந்தைகளை எப்படி பார்ப்பீர்களோ அதே போலத்தான் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இத்தனை வருடங்கள் நீங்கள் பார்த்தும் அனுசரித்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். சிறு வயதானாலும் பெரிய வயதானாலும் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க எவ்வளவுதான் குடும்பத்துக்காக என்ன பண்ணினாலுமே உங்களுடைய குடும்பம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீ குடும்பத்துக்காக என்ன பண்ணி கிழிச்சிட்ட என்கிற ஒரு கேள்வியைத்தான் உங்களுடைய குடும்பம் உங்களிடம் கேட்டு உங்களுடைய மதிப்பை குறைத்து கொண்டே தான் இருக்கும். 4 நபர்களுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவுதான் உழைத்து காசு பணத்தை வீட்டில் கொடுத்தாலும் உங்களுடைய துணைவியும் அல்லது உங்களுடைய துணைவனும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களை மதிக்காமலும் உங்களுக்குன்னு சில இடங்கள்ல மரியாதையும் கொடுக்காமல் நடந்து கொள்வது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் ராகுவின் ஆதிக்கமும் குடும்ப அதிபதியின் பலவீனமும் நீடித்த நாட்களின் போது உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது. ஆனா இது சொந்த குடும்பத்திலேயே கிடைக்காமல் போகும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நானும் எவ்வளவோ பணத்தை இவங்களுக்காக வாரி வாரி வழங்கினேன், எவ்வளவோ பணத்தை சம்பாதித்து கொட்டினேன், ஆனா எனக்கே இந்த ஒரு நிலைமையா என்று நீங்களே நினைத்து பார்க்க முடியாத சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தின் நலனுக்காகவும் அவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் செய்த தியாகங்கள் அனைத்தும் வெறும் கடமையாக மட்டுமே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டனவே தவிர அதற்குரிய நன்றியோ அன்போ உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைத்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் எதையும் எதிர்பார்த்து எப்பொழுதும் யாரிடமும் எந்த விதமான செயல்களையும் செய்ய மாட்டீர்கள். இருந்தாலும் நம்முடைய குடும்பமாவது நம்மளை மதிக்க வேண்டுமே, நம்ம செய்த உதவிகளையும் நம்ம செய்த இதுவரைக்கும் சம்பாதித்து கொடுத்த பணத்தையும் இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நான் என்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு கண்ணும் கருத்தமா பார்த்து கொண்டேன் என்றாவது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா. ஆனா இதை என்னுடைய குடும்பமே புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கும் பொழுதுதான் என்னுடைய மனதுக்குள்ளேயும் எனக்குள்ளும் அவ்வளவு கஷ்டங்களும் கவலைகளும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி அழுகாத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையவே கிடையாது. நீ உனக்காகத்தானே எல்லாத்தையும் செய்தாய், எங்களுக்காக என்ன செய்து விட்டாய் என்ற ஒற்றை கேள்வி உங்களை நிலைக்குனிய செய்திருக்கும். குடும்பத்தினரின் அலட்சிய போக்கு உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு உணர வைத்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில அவமானங்களும் அசிங்கங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவமானம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகு அல்லது செவ்வாயின் தாக்கம் இருந்த போது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் பலரின் அவமானகரமான பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கு. உங்களின் பொருளாதார நிலைமையை சுட்டி காட்டியோ அல்லது உங்களின் கடந்த கால தவறுகளை தோண்டியோ சிலர் உங்களை மிகவும் கேவலமாக பேசினார்கள். அப்படி கேவலமாக பேசிய நபர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கில் அவர்கள் வீசிய வார்த்தை அம்புகளும் உங்களை நெஞ்சில் இரத்த கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டுமே தான் இருந்தது. நீங்கள் நல்ல நிலையில் இருந்தபோது ஓட்டி கொண்டவர்கள் உங்களின் பொருளாதாரத்தில் ஒரு சிறிய சரிவு ஏற்பட்டவுடன் உங்களை மட்டம் தட்டி பேசிய அவமானம் உங்களுடைய ஆன்மாவையே அது உலுக்கி போட்டிருக்கும். காசோ அல்லது ஏதாவது உதவியோ பொருளோ நம்மை தேவை என்றால் நம்மளை தூக்கி வைத்து பேசுகிறார்கள், இல்லை என்றால் நம்மளை மதிக்க கூட மடிக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டு இருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதுபோல ஒரு பொய்யான வதந்தி உங்கள் மீது பரப்பப்பட்டிருக்கும். அஷ்டம மற்றும் பாதகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு களங்கங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கும். உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு கொண்டு பொய்யான அவதூறுகளையும் வதந்திகளையும் சமுதாயத்திலும் சமூக ஊடகங்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரப்பியிருப்பார்கள். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கும் நீங்கள் செய்யாத வேலைகளுக்கும் இவன் தான் செய்தான், அதனால தான் எதுவும் நல்லபடியாக நடக்கவில்லை, இவன் தொடங்கினால் மட்டுமே எந்த ஒரு காரியமும் நம்முடைய கைக்கு எட்டவில்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதை சந்தேகப்படுத்தும்படியும் தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படியும் இந்த ஒரு செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில அனைவரும் செய்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராகவே இருந்ததே கிடையாது. உங்களின் நல்ல பெயருக்கு ஏற்பட்ட அந்த களங்கங்கள்
உங்களை சமுதாயத்தில் தனைக்குனிய செய்திருக்கும். நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியைப் போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இதுவரைக்கும் தேவையில்லாத மனக்கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபாரம் பணிகளில் புதுவிதமான யுக்திகளை நீங்கள் கையாண்டு கொள்வீர்கள். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு உங்களுக்குள்ள மேம்பட்டு விடும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயங்கள் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த ஆதாயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு பெயரையும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தானாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். மனதில் எதிர்காலம் நிமித்தமான ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் தானாகவே கிடைத்துவிடும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய வாய்ப்புகள் தானாகவே உருவாகிவிடும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். பாகிஸ்தானமான 9ஆம் வீடு முழுமையாக மலரப் போவதால் அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய கதவை தட்டப் போகிறது. அந்த அதிர்ஷ்ட தேவதையால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களை தேடி வந்துவிடும். உங்களின் உழைப்பிற்கு அப்பாற்பட்டு எதிர்பாராத மாபெரும் வாய்ப்புகளும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடியும் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இது நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் வியந்த விஷயங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிக எளிதாக உங்களுடைய கைகளில் வந்து சேர்ந்துவிடும். துரதிர்ஷ்டங்களின் நிழலானது விலகி புதிய வாய்ப்புகளின் ஒளி உங்களுடைய வாழ்வை ஒளிர செய்யும் பொன்னான ஒரு காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் இருக்கும். அதே போல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யவும் ஆரம்பிப்பாங்க. லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெற போவதால் உங்களை கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமும் ஆவார்கள். அவர்கள் உங்களுடைய தொழிலின் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களையும் தேவையான நேரங்களில் பண உதவிகளையும் செய்து உங்களுக்கு அரணாக நின்று கொண்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உங்களை முன்னேற்றி கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். அதே போல குடும்பத்திலும் ஒரு அமைதியான சூழல் நிலவிவிடும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரக கோளாறுகளும் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலகுவதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீடித்த வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள் மனத்தாங்கல்கள் அத்தனையும் பனி போல உருகிவிடும். துலாம் ராசியின் நடுநிலையான பண்பிற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவா ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறிவிடும். இது மாறுதா இல்லையா என்பதை சரியா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களுக்கு ஏதேனும் கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள். நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மற்றும் பாதகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு களங்கங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கும். உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு கொண்டு பொய்யான அவதூறுகளையும் வதந்திகளையும் சமுதாயத்திலும் சமூக ஊடகங்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரப்பியிருப்பார்கள். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கும் நீங்கள் செய்யாத வேலைகளுக்கும் இவன் தான் செய்தான், அதனால தான் எதுவும் நல்லபடியாக நடக்கவில்லை, இவன் தொடங்கினால் மட்டுமே எந்த ஒரு காரியமும் நம்முடைய கைக்கு எட்டவில்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதை சந்தேகப்படுத்தும்படியும் தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படியும் இந்த ஒரு செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில அனைவரும் செய்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராகவே இருந்ததை கிடையாது. உங்களின் நல்ல பெயருக்கு ஏற்பட்ட அந்த களங்கங்கள்
உங்களை சமுதாயத்தில் தனைக்குனிய செய்திருக்கும். நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியைப் போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இதுவரைக்கும் தேவையில்லாத மனக்கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபாரம் பணிகளில் புதுவிதமான யுக்திகளை நீங்கள் கையாண்டு கொள்வீர்கள். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு உங்களுக்குள்ள மேம்பட்டு விடும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயங்கள் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த ஆதாயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு பெயரையும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தானாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். மனதில் எதிர்காலம் நிமித்தமான ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் தானாகவே கிடைத்துவிடும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய வாய்ப்புகள் தானாகவே உருவாகிவிடும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். பாகிஸ்தானமான 9ஆம் வீடு முழுமையாக மலரப் போவதால் அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய கதவை தட்டப் போகிறது. அந்த அதிர்ஷ்ட தேவதையால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களை தேடி வந்துவிடும். உங்களின் உழைப்பிற்கு அப்பாற்பட்டு எதிர்பாராத மாபெரும் வாய்ப்புகளும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடியும் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இது நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் வியந்த விஷயங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிக எளிதாக உங்களுடைய கைகளில் வந்து சேர்ந்துவிடும். துரதிர்ஷ்டங்களின் நிழலானது விலகி புதிய வாய்ப்புகளின் ஒளி உங்களுடைய வாழ்வை ஒளிர செய்யும் பொன்னான ஒரு காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் இருக்கும். அதே போல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யவும் ஆரம்பிப்பாங்க. லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெற போவதால் உங்களை கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமும் ஆவார்கள். அவர்கள் உங்களுடைய தொழிலின் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களையும் தேவையான நேரங்களில் பண உதவிகளையும் செய்து உங்களுக்கு அரணாக நின்று கொண்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உங்களை முன்னேற்றி கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். அதே போல குடும்பத்திலும் ஒரு அமைதியான சூழல் நிலவிவிடும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரக கோளாறுகளும் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலகுவதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீடித்த வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள் மனத்தாங்கல்கள் அத்தனையும் பனி போல உருகிவிடும். துலாம் ராசியின் நடுநிலையான பண்பிற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவ ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.